திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அமரர் அறையில் வைக்கப்பட்டிருந்த கூலி தொழிலாளி ஒருவரின் சடலம் மாயமாகியுள்ளதாக உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்களையும் வழங்கலாம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த புஜ்ஜிரெட்டிப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளி ராஜேந்திரன் என்பவர் நேற்று முன்தினம் பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் அவரை திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அழைத்து வரப்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று உயிரிழந்தார். இந்த நிலையில் இதேபோல் வெங்கல் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட விஷ்ணுவாக்கம் பகுதியில் சாலை பணிக்காக வடமாநிலத்தில் இருந்து அழைத்து வரப்பட்ட வடமாநில நபர்கள் சாலை பணியில் ஈடுபட்டிருந்த போது வடமாநில நபர் ஒருவர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவரது உடலும் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை வடமாநில நபர் உடலை பிரேத பரிசோதனை செய்வதற்கு பதிலாக திருத்தணி பகுதியில் பூச்சி மருந்து குடித்து உயிரிழந்த ராஜேந்திரன் என்பவரது உடலைக்கு பிரேத பரிசோதனை செய்து பொறுத்தளித்துள்ளனர். இந்த நிலையில் ராஜேந்திரன் உடலை கேட்டு பிரேத பரிசோதனை செய்து ஒப்படைக்குமாறு வந்த அவரது உறவினரிடம் வடமாநில நபரின் உடலை ஒப்படைத்த நிலையில் ஆத்திரமடைந்து தங்கள் உறவினரின் உடலுக்கு பதில் வேறு ஒருவருடைய உடல் ஒப்படைக்கப்படுவதை கண்டு கோபமடைந்து பிணவரை மருத்துவர்கள், ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக திருவள்ளூர் அரசு மருத்துவமனை பிணவரையில் காவல்துறையினர் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக பிணவரையில் பரபரப்பு நிலவி வருகிறது. பிணவரையில் பணிபுரியும் மருத்துவர்கள், ஊழியர்கள் பொறுப்பில்லாமல் கவனக்குறைவாக செயல்பட்டதால் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு ராஜேந்திரனின் உடலை வெங்கல் பகுதியில் பிரேத பரிசோதனை செய்த வடமாநில நபரின் உடல் திருத்தணி பகுதி உறவினர்களுக்கும் ஒப்படைத்ததால் குழப்பம் ஏற்பட்டு தற்போது பரபரப்பு நிலவி வருகிறது. திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் கவனக்குறைவாலும் ஊழியர்களின் அஜாக்கிரதையாலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது எனவும் உடனடியாக சம்பந்தப்பட்ட ஊழியர்கள், அரசு மருத்துவர்கள் பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வடமாநில நபர் உயிரிழந்து அவரது உறவினர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட அமரர் ஊர்தி மூலம் அனுப்பி வைக்கப்பட்ட உடல் மீண்டும் மருத்துவமனை பிணவரைக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. ராஜேந்திரனுடைய உடல் கொண்டு வரப்படும் நிலையில் நாளை உறவினரிடம் ஒப்படைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஆத்திரமடைந்து தற்போது ராஜேந்திரன் உறவினர்கள் பிணவரையில் முன்பு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.